வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஓகே, டேட் சொல்லுங்க சார். என்னது? 5/1/1988. டைமு 11:02 AM PM. AM. ஓகே. என்ன ஊரு? ராமநாதபுரம். ஓகே சார். சார், நீங்க கொடுத்த டேட் வந்து 5/1/1988 11:02 AM ராமநாதபுரம். நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ். ஸோ செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறீங்க. வயது 38 வயசு ஆகுது. திதி வந்து துவாதசி திதி. நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். ராசி கடக ராசி. லக்னம் மீன லக்னம். ஓரை வந்து சந்திர ஓரையில பிறந்திருக்கிறீங்க. லக்ன அதிபதி குரு. ஸோ நேர்மையா இருப்பாங்க. அதே போல உங்களுடைய மனசு தெளிவா இருக்கும். மனசுக்கு அதிபதி ஓரை. ஸோ அம்மா மேல தனி பாசமா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற தசாபுத்தி கேது திசை போயிட்டு இருக்கு. 2024 2வது மாசம் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறது. அது வந்து 2031 முடியுது. இந்த கேது திசை அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம். தொழிலுக்கு உண்டான அமைப்பு, கடன் சார்ந்த விஷயம், கொடுக்கல் வாங்கல், கையிருப்பு பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு முடக்கம். அது வந்து ஒரு வழிவகை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ புத்தி சூரிய புத்தி 2025 9வது மாசம் 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வந்து 2026 ஸோ ஜனவரியில இப்ப முடியுது. இன்னும் ஒரு இந்த மாசம் முடிஞ்சிருது. இந்த சூரிய புத்தி நல்ல அமோகமா இருக்கு. வீடு சம்பந்தமான விஷயம், தொழில் பார்ட்னர் சம்பந்தமான விஷயம், 2வது குழந்தை சம்பந்தமான விஷயம், வீட்டை புதுப்பிக்கிற அமைப்பு, இதுக்கு உண்டான அமைப்பு நல்ல அமைப்புல போயிட்டு இருந்துச்சு. பட் இடையில இப்ப கேது சூட்சமம் திரும்ப வந்துருச்சு. எப்ப சார் வந்ததுன்னா நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு 4ஆம் தேதி. அது வந்து ஒரு 10 நாள் இருக்கு. ஒரு 10 நாள் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே ஓகே, அப்படிதான் இருக்கா? ஸோ அதனால பெரிய அளவுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நல்ல அமைப்புல இருக்கு. ஆக்சுவலா கிரகங்களை அமைப்பு பார்த்தோம்னா புதன் மட்டும் கொஞ்சம் கெட்டு கிடக்கிறாரு. ஸோ புறம் சார்ந்த விஷயத்திலும் அகம் சார்ந்த விஷயத்திலும் படிப்பு ரீதியா கொஞ்சம் ப்ராப்ளம். படிப்பு ரீதியா வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்புல இருக்கு. மற்றபடி ஆல்ரெடி எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான அமைப்புல 9 கிரகமும் நல்ல அமைப்புல இருக்கு. ஸோ புறம் சார்ந்த